வந்து அவுட்டர் பவர் யூ லேவ் நோ ஸ்கிரிப்ட் அட் ஆல் ஜஸ்ட் ஒரு ஓப்பனிங் இருக்கும் ஸோ அங்கே போய் பண்ணுவார் அந்த அவர் ஷூட்டிங் தான் ஒன்றுமே இருக்காது தட்ஸ் மிராக்கிள் இஸ் ஆன் ஜீனியஸ் ஏன்னா நான் கண்ணுக்கு முன்னாடி அந்த அந்த மேஜிக்லாம் பார்த்ததுனால சொல்கிறேன் அவர் போய் அவுட்டர் போயிடுவான் எங்களுக்குலாம் என்னன்னே தெரியாது காலையில் ஷூட்டிங் வந்து இன்றைக்கி என்ன சீன் எடுக்க போகிறாரு தெரியாது அப்போ போனோன்னா வந்து காலையில் அப்படியே சிகரெட் குடிச்சிட்டு லைட்மேன் தோளில் கைப்பட அப்படியே பேசிட்டு போவார் இப்போ நாங்கள் அப்படியே 2 டேட் பின்னாடியே நடந்து போயிட்டு இருப்போம் போயிட்டு அவர் நவுந்தோன்னா போய் லைட்மேன் கேட்க என்ன சொன்னேன் சார் ஏதோ அந்த ஹீரோ காரில் இறங்க வரான் சார் கார் நோட் பண்ணிக்கோ இறங்கினோட வந்து அந்த வில்லன் வெளியில் வருவானா அப்போ வந்து அந்த மாடை பிடிச்சிட்டு வருவானா மாடியா நோட் பண்ணிட்டு ஸோ திஸ் இஸ் த வே யூஸ் டு ஒர்க் இமீடியட்டாக நாங்கள் போய் கார் ரெடி பண்ணணும் மாடு ரெடி பண்ணணும் இந்த ஆல் தி ஸ்டஃப் ஸோ 20-30 நாள் வந்து நாங்கள் ஷூட் பண்ணுவார் அப்படியே ஒரு வேக ஷூட் பண்ணிட்டு சென்னையில் வந்து வில் ஷூட் இன் சம் ஸ்மால் பிளேசஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாசனம் இருந்துச்சு குஷால் தாஸ் கார்டன் இல்லை சிவாஜி கார்டன் அங்கெல்லாம் வந்து அந்த மேஜிக் நடத்துவார் பாருங்க அங்கே ஷூட் பண்ணது எல்லாத்துக்கும் லாஜிக் பண்ணுவார் அது கனெக்டிங் சீன்ஸ் எல்லாம் நீங்கள் யூ கான்ட் ஃபைண்ட் அது வந்து மேட்சிங்ன்ட்டு இது வந்து இங்கே எடுத்தோம் அது சென்னையில் எடுத்தோங்கிற விஷயமே தெரியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக பார்த்தா அது ஒரு அழகாக அப்படியே ஒரு பூ பூக்கிற மாதிரி அப்படியே இட் வில் கம் ஸோ திஸ் ஆல் த ஸ்டஃப் இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் அந்த சீன் டெவலப் பண்ணுறது வந்து மிராக்கலாக இருக்கும் லொக்கேஷனில் போயிட்டு அவருக்கு ஒரு ஓப்பனிங் சீனுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அவ்வளோ அதை வச்சுட்டு இல்லை அப்படியே ஜஸ்ட் இட் அப்படியே இட் வில் க்ரோ